நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு, பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் திங்கட்கிழமை பிறக்குது. இந்த புத்தாண்டு உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல சுகங்களையும் வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்குவதா இருக்கட்டும். மாலை நேரத்தில் கோயில்களில் சிறப்பு வழிபாடுலாம் நடைபெறும். பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை நடத்தி வாங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 2024ஆம் ஆண்டுல சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. குரு பயிற்சி மட்டுமே மே 1ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. சனி பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி அமைத்து பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. ஆங்கில புத்தாண்டான 2024 கன்னி லக்னத்துல பிறக்குது. அதோடு வருடம் பிறக்கும் போது சமயத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே சமயம் உலக அளவுல இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள், பெரிய தலைவர்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம், இந்திய அரசியல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றம், அறிவியல்ல புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துல இந்தியாவின் மதிப்பு கூடும், பிரபலங்களோட உடல்நலத்துல பாதிப்பு, வலைத்தள வளர்ச்சி அப்படின்னு அனைத்திலும் ஏற்றமும் மாற்றமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே எல்லோரும் பிள்ளையாரையும் பெரிய மகான்களையும் கும்பிட்டு வர்றது நல்லது. 2024ஆம் வருடம் வருவதற்கு இன்னொரு சில நாட்கள் தான் இருக்குது. அந்த வகையில இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பாக்கியங்களை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, பிறக்க போகும் 2024 புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும் பொழுது இந்த புத்தாண்டு பிறக்குது. ஆகவே அதிரடி மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். குடும்பத்திலலாம் இனி சந்தோஷ காற்றை சுதந்திரமாக சுவாசிக்க போகிறீங்க. வாரிசுகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். பண வரவும் அதிகரிக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. கொடுக்கல் வாங்கலெல்லாம் உடனுக்குடன் குறித்து வச்சுக்கணும். பிறமொழி பேசுபவரிடம் சற்று இடைவெளி விட்டு பழகுங்க. தினமும் சிறிது நேரமாவது குல தெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க. சட்டென்று உணர்ச்சி வசப்படுவதையும் வேண்டாத பிடிவாதத்தையும் தவிர்த்தாலே வீட்டில் விடியல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று, அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறதும் பூர்வ புண்ணிய கர்மாவுக்கு ஏற்ற நல்ல பலன்களை கொடுப்பாரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் வீட்டில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த பேச்சு காலத்தில் அது பாகப்பிரிவினை மூலமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த ஆண்டு முழுவதும் கேது 12லையும் ராகு 6லையும் இருப்பது மிகவும் யோகமான அமைப்பு. ஆண்டின் முதல் பாதியில 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. மே மாதத்தின் பிறகு 8ஆம் வீட்டு, அதுவும் அஷ்டம குருவா வராரு. உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிரனால இந்த ஆண்டு முழுவதும் பணம் பற்றிய கவலை அப்படிங்கிறது வேண்டாம். இது நாள் வரைக்கும் உங்க ராசியில் இருந்த கேதுவால பல தடங்கல்கள், சோதனைகள் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும். இனி அந்த கவலை அப்படிங்கிறது இருக்காது. புதனோட சாதகமான பேச்சு உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தும். குரு பகவானோட பேச்சும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டம், பணவரவெல்லாம் உண்டாக்கும். கடன் குறைவதால பொருளாதார நிலை அப்படிங்கிறது மேம்படும் உங்களுக்கு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 2024ஆம் ஆண்டு பேச்சு காலத்தில் பல முறை உங்களுக்கு சாதகமான இடத்துலையே இருக்கிறாரு. அதே போல் ராகுவால் வேற்றுமொழி மனிதர்களோட உதவியுடன் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த ஆண்டு குடும்பத்திலெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். சுப செலவுகள்லாம் உண்டாகும். பல முறை முயன்றும் நடைபெறாமல் இருந்த காரியங்கள்லாம் இந்த ஆண்டு நிறைவேறும் உங்களுக்கு. குடும்பத்தினரோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. சிலருக்கெல்லாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. உங்களுடைய பொறுப்புகளை அவ்வளவு விரைவில் முடித்து விடுவீங்க. தெய்வீக காரியங்கள்லாம் ஈடுபாடு அதிகரிக்கும். பயணங்கள்லாம் மேற்கொண்டு புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. தொழிலில் உங்களை தேடி நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். அரசாங்கத்திலிருந்து எடுத்துட்டு வந்த கெடுபிடிகள்லாம் இனிமேல் குறைய தொடங்கும். சமுதாயத்தில் உயர்ந்தோரை நாடி சென்று அவர்களோட ஆலோசனைகளால் பயனடைவீங்க. கடினமான செயல்களையும் செய்து முடிக்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். முற்காலத்தில் வாங்கிய சொத்துக்களை விற்று முறையாக தொடர் வருமானம் ஈட்டும் முதலீடுகளை செய்வீங்க. இந்த ஆண்டு நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது பெரிய ஆரவாரம் இல்லாமல் செய்கிறது தான் நல்லது. உங்களுடைய ரகசியங்களை வெளியில் தெரியாமல் கவனமாக இருக்கணும்.
முரண்டு பிடிக்கும் நண்பர்களிடமிருந்தெல்லாம் விலகி வர்றது தான் நல்லது. இதனால் புது பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கோங்க. அவர்களால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் விரும்பும் இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உண்டு. மேலிடத்துலலாம் சிறிது இணக்கமாக நடந்து கொள்ளுங்க. சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் மீது மற்றவர்கள்லாம் வீண் குற்றச்சாட்டு சுமத்த நேரிடலாம். அதனால் கவனத்தோடு இருக்கணும். குடும்பத்தை விட்டு சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். பணிகள் நிமித்தமாக அடிக்கடி பிரயாணங்கள்லாம் சென்று வருவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் அதிக கவனம் செலுத்தணும். ஆவணங்கள்லாம் சரியான முறையில் பாதுகாத்து வச்சுக்கொள்கிறது அவசியம். மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் நியாயத்தின் பக்கம் நிற்பது தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது. சக போட்டியாளர்கள் மூலம் தேவையற்ற வீண் மன உளைச்சொல்லாம் வரும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழிலாளர்களிடம் கனிவான உறவை கடைபிடிச்சுட்டு வாங்க. அதிக வருமானம் பெறதுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணும். பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து போங்க. எந்த யோசனையையும் சரியான ஆலோசகர்களிடம் கலந்துரையாடி முடிவெடுக்கணும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கும் முன் ஆவணங்களை சரியாக பார்த்து முடிவெடுக்கிறது தான் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை கடைப்பிடிங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு வாய்ப்புகளை கூட வீணடிக்காமல் அதை பயன்படுத்திக்கிறது தான் நல்லது. உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர இது ஒரு சிறந்த காலகட்டம். பாராட்டு, புகழ், விருது அப்படின்னு உங்களை தேடி வரும். பாடலாசிரியர், பின்னணி இசைக்கலைஞர்கள், நடன வல்லுநர்களுக்கெல்லாம் ஜூன் மாதத்திற்கு பிறகு பொன்னான காலகட்டமாக இருக்கும். சக கலைஞர்களிடெல்லாம் மரியாதை கொடுத்து நடந்துக்குங்க. வெளியூர் பயணம் செல்லும் பொழுது உங்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணும். மாணவர்கள்லாம் கல்வியில் சிறிது ஆர்வ குறைவுலாம் ஏற்படும். மனதை ஒருநிலையாக்கி படிக்க கற்றுக்குங்க. உடல் உபாதைகள் மூலம் சில தடைகள்லாம் வரலாம். விளையாட்டுலெல்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா சாதனை படைக்கக்கூடிய அளவு இருக்குது. அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு அதிகமான முயற்சி அப்படிங்கிறது தேவை. சோம்பல் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடவே கூடாது. நினைவாற்றலை பெருக்கிக்கிறதுக்கு யோகா, தியானத்தெல்லாம் செய்துட்டு வாங்க. தீய பழக்க வழக்கம் இருக்கும் நண்பர்களிடம் இருந்து சற்று விலகி இருக்கிறது தான் துலாம் ராசி மாணவர்களுக்கெல்லாம் நல்லது. அரசியல்வாதிகள்லாம் உங்கள் மீது தலைமை அப்படிங்கிறது அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கும். உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படலாம். இருந்தாலும் புரிந்து கொண்டு செயல்படுங்க. உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடும் சரியான பதவிகளை கொடுப்பாங்க. சிலருக்கெல்லாம் சுழல் விளக்கில் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே வேளையில் மன உறுதியையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வளர்த்துக்கணும். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் கலகலப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்ளுவீங்க. நெருக்கடியான நேரத்தில் கூட பக்குவத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கணும். பெண்கள் எல்லாரும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலான வாக்குவாதங்களில் விட்டு கொடுத்து போங்க. தேவையற்ற கோபத்தை குறைச்சிக்குங்க. அக்கம் பக்கத்தினரோடு அளவோடு நட்பு வச்சுக்கிறது நல்லது. கருவுற்றிருக்கும் பெண்கள்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது அவசியம். இந்த 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருமே முதலீடு, பங்குச்சந்தை போன்றவற்றிலெல்லாம் முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டின் பிற்பகுதியில் திருமண பேச்சில் தடைகள், தாமதங்கள்லாம் வரலாம். அதனால் வரன்கள் தப்பான வரன்களை முடிவு செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதன்படி செய்துக்குங்க. இந்த ஆண்டு முழுவதுமே வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. வயதில் மூத்த பெண்களோடலாம் ஆசீர்வாதத்தை வாங்குங்க. பெண் தெய்வங்கள் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதிக நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், பணவரவுலாம் உண்டு. தேவைப்படும் போதெல்லாம் உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய குல தெய்வத்தை எப்பொழுதும் நினைச்சிட்டு அன்றாட பணிகளை தொடங்குனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு.